வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறது சில விஷயங்களுக்கு நன்மையை தரும். அதாவது கோயில் குலம் சார்ந்த வழிபாடுகளில் ஆசைகளை கொடுக்கும். அந்த வழிபாடுகள் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு கோயிலுக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. வழிபாடுகளின் மூலமாக அமைதியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. சிலருக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அல்லது குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் நல்லா வளர்க்கணும்னு தோணும். சிலருக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு நகை நட்டுக்களை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அடமான வச்ச நகைகளை மீட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கோர்ட்டுனால தொந்தரவுனா ஏதோ வம்பு வழக்குகள் இருந்தால் அதில் என்ன செய்வோம் ஏது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருடைய வீட்டில் விசேஷங்கள் நடக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. அது என்ன விசேஷம்னாலும் நம்ம வைக்கலாம். அதே போல் பாகிஸ்தானாதிபதியாக இருந்து குரு வலுத்திருக்கிறதுனால நீண்ட காலமாக நீங்கள் நினச்சி நடக்காத சில விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கங்கள் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் கூட நமக்கு கைக்கு கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் ராசியில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு மட்டும் பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். அதாவது ஏற்கனவே நல்ல வருமானம் இருந்துச்சுன்னா குறைஞ்ச மாதிரி தெரியும். அல்லது ஏற்கனவே வருமானமே இல்லைன்னா இனிமேல் வருமானத்தை அது தரும் நமக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளால் வீடு மாறணும் ஊர் மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சமீப காலமாக பாருங்கள், ஒரு இடத்துலையே உங்களால் இருக்கவே முடியாது. ஏற்கனவே நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கே உங்களை சரியாக இருக்க விடாது. அடிக்கடி வீடு மாறுறது ஊர் மாறுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னா ஜென்மகுருனாலே அலைச்சல் திருச்சலை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு. அதனால் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். சரிங்களா? இது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு டிசம்பர் 17 வரைக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். சரியாக படிக்க முடியாது. படிக்கணுங்கிற இந்த ஆர்வம் கரெக்டாக வராது. ஒருவேளை படித்தாலும் மார்க்கு கிடைக்காது. ஆனால் இது ஒன்றும் மெயின் பரீட்சைக்குடைய நேரம் இல்லை. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டிசம்பர் 27 வரைக்கும் தான் அந்த கல்வியில் தொந்தரவு. அதுக்கப்புறம் கல்வி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு மஞ்சக்காமால மாதிரி எதுவும் நோய்கள் வரதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய நோய் நொடிகள் கூட வரதுக்குடைய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவான் நல்லா இருக்கிறனால ஏதோ ஒரு வகையில் நமக்கு பொருளாதாரம் வந்துடும். காசு பணம் கிடைச்சிரும். அதனால் காசு இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் காசு நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துருங்க. அடுத்து உங்களுக்கு புத்திரஸ்தானம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ புத்திரஸ்தானம் நல்லா இருந்தாலே குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ ஏற்கனவே கன்சீவாக இருந்தால் பிறக்கும். ஒரு சிலர் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சி குழந்தை நிற்காமல் இருந்தால் இப்போ கன்சீவ் ஆகிற டைம். கன்சீவ் ஆகலாம். ஆனால் கன்சீவ் ஆனவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6வது ராசிக்கு வேற போயிடுவார் டிசம்பர் 6ஆம் தேதி. அப்போ டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறமா கன்சீவாக இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு அபார்ஷன் ஆயிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கணும். செவ்வாய் பகவான் 5வது இடத்துல இருக்கிறது பெற்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கோபதாபத்தையும் அவங்களோட நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடையும் உருவாக்குறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அந்த இடத்துல வேலை பார்க்க விடாது. வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஒன்று நாமளே ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துலேருந்து வேலைக்கு வருவோம். இல்லைன்னா கம்பெனிக்காரங்களே வேலைக்கு விட்டுருவாங்க. அதன் மூலமாக அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குடைய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு தெரிஞ்சால் வேறு இடத்துல வேலை தேடுறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி தொழிலும் அப்படி தான். கொஞ்சம் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி இந்த தினக்கூலிகள் தினமும் சம்பளம் வாங்குற மாதிரி எல்லாம் வேலை செய்கிறோம்ல, அவங்களுக்கு ஒரு 4 நாள் வேலை 4 நாள் வேலை இல்லாத மாதிரி டிசம்பர் 6 வரைக்கும் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால சிலர்னால வேலைக்கு கூட போக முடியாது. அது உடம்பு சரியில்லாமவோ அல்லது ஏதோ ஒரு காரணம் வேலைக்கு போக முடியாது. அது ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் கேது பகவான் 2வது இடத்துல இருக்கிறது ஒரு சில வேலை செய்யும்.
இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கோம்ல, கூட்டு குடும்பத்தில் இருக்க விடாது. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் சண்டை சச்சரவு வரும். அதனால தனி குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்படி நிறையா சண்டை சச்சரவு இருந்தால் தனி குடித்தனம் போனீங்கன்னா சண்டை சச்சரவு வராது. ஒரு சிலருக்கு வருமானத்தை தடை பண்ணும். அதுக்காக அந்த வேலை இல்லாமல் செய்கிறது அந்த மாதிரி செஞ்சிடும். ஆனால் ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியே இருந்தால் அவங்களுக்கு வருமானம் வரதான் செய்யும். இப்போ வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் ஒன்றும் வராது. குடும்பத்தில் கஷ்டமும் இருக்காது. கடன் வாங்கி நம்ம செலவழிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துடும். ஆனால் ஒரு சிலர் வீட்டை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. பிரிஞ்சு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வருமானத்தில் தடை இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் தெரியும். 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஏன்னா சுக்கிரன் இருக்கிறது இப்போதைக்கு கடகராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குது. அல்லது கட்டின வீடு விலைக்கு வாங்கலாம், அல்லது பழைய வீடாக இருந்தால் திருத்தி அமைக்கலாம். சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சொல்கிறோம்ல, சொகுசு பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், மின்னணு பொருட்கள், இப்படியெல்லாம் நிறைய வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆடை அணிமணிகள் கூட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிடலாம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏற்கனவே வராத சொத்து பத்து இருந்தால் இப்போ முயற்சி பண்ணால் அந்த சொத்து பத்து வந்துடும். ஏற்கனவே ஏதோ ஒரு வீடு வில்லங்கத்தில் இருக்குது, அந்த வீடு நமக்கு கிடைக்க வேண்டிய வீடு கிடைக்கல. ஆனால் இப்படி ட்ரை பண்ணால் கிடைக்கும். அந்த வராத வீடு கூட நமக்கு வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சிலருக்கு 12ஆம் அதிபதி நாளில் இருக்கனால ஒரு சிலர் வீடு விற்கணும், வீடை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட இருக்கும். அல்லது ஏதோ ஒரு சொத்து பத்தை விற்கணும், வண்டி வாகனத்தை விற்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இருக்கும். அல்லது வண்டி வாகன பராமரிப்பு செலவு, சொத்து சம்மந்தப்பட்ட பராமரிப்பு செலவெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கொஞ்சம் வரதா செய்யும். அது எவ்வளோ நாளைக்கு வரும்னா டிசம்பர் 6 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அந்த செலவினங்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா வராது. டிசம்பர் 6க்கு அப்புறம் செலவினங்கள் வரும். பெற்ற பிள்ளைகளால் செலவு வரும். ஒன்று பிள்ளைகளுக்கு ஏதோ தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்குறனால அவங்களுக்கு செலவு வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு டிசம்பர் 6க்கு அப்புறமா அப்படி அமையும் உங்களுக்கு. சூரியன் வேற 5வது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். சூரியன் 5வது ராசியில் இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகள்னால நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். என்ன பெற்ற பிள்ளைகளுக்கு சளி, இருமல், காய்ச்சல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது நோய் நொடி வரக்கூடிய ஒரு அமைப்பு மட்டும் இப்போ இருக்கும். அடுத்து சனி பகவானை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக தான் இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்குது. அந்த சனி தான் இப்போ ஓடிக்கிட்டு இனி முடியலை. வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி 2026 ஏப்ரலில் தான் அஷ்டம சனி முடியும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் எடுத்தால் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த காரியத்தையும் தொடர்ந்து செய்ய முடியாது. பாதியில் சில காரியம் நின்று போயிடும். அது அஷ்டம சனினால தான் அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். இல்லைன்னா வண்டி வாகனத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுரும், விழுந்துருவோம். அப்படி இல்லைன்னா கை கால் வலி வந்துடும். வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். இப்போ டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக்கு அல்லது டிராவல்ஸ் வச்சுருக்கிறது அல்லது வண்டி சார்ந்த எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் வண்டிகளுக்கு சரியாக ட்ரிப்பு கிடைக்காது. அதனால வருமானம் வராது. சிலருக்கெல்லாம் வண்டி வாகனம் ஓடவே செய்யாது. அது பாட்டு கம்முன்னு எனக்கு என்னன்னு நிற்கும். அதனால என்ன நடக்கும்? ஃபைனான்ஸ் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் கம்பெனிக்காரன் தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யுது. அப்படி வண்டி வாகனம் சார்ந்த வகையில் தொந்தரவு நிறையா வந்தால் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அதிலிருந்து வர்ற தொந்தரவுகள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்து சனி பகவான் தான் உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குடைய கிரகம். சிலருக்கு கடகராசிக்காரவங்களுக்கு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கும். பலர் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஒருவேளை சேர்ந்து இருக்கிறவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ நோய் நொடி வர்றதில்லை. அப்படி ஒன்றாவே பிரியாமல் இருந்தோம்னா கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு தேவையில்லாத நோய் நொடி அதனால கூட நமக்கு பிரிவினை ஏற்படுறதுக்குடைய ஒரு அம்சம் இந்த சனினால தான் அது இருக்கும். அதனால் உங்களுக்கோ உங்களுடைய கணவன் மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி அஷ்டமத்தில் ராகு இருக்கிறது நன்மையை கொடுக்குமான்னா கொடுக்காது. ஏன்னா அஷ்டம ராகுவும் நமக்கு நிறையா தடங்கள் செய்யும். சிலருக்கு வயிற்று வலி, அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு மட்டும் கொடுக்கும். வேறு பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை.
கடகராசிக்கு ஒரு சில தொந்தரவுகள் தான் இருக்குது, ஆனால் நிறைய நல்ல பலனும் உங்களுக்கு இருக்குது. நான் என்னென்னலாம் நல்லது சொன்னனோ அதை பூரா நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.